வாஷிங் மிஷினில் தண்ணீர் அளவு இவ்வளவுதான் வைக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சே. கரண்ட் எவ்வளவு கூடி இருக்கு. வாஷிங் மிஷின் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் அத்தியாவசிய சாதனமா மாறி இருக்கிறது. வேலை எளிமையாக்கும் இந்த கருவி நம்ம வாழ்க்கையை சுலபப்படுத்தினாலும் அதை பயன்படுத்தும் விதத்தில் கவனக்குறைவு இருந்தால் அதே கருவிதான் நம்ம பொருளாதாரத்திற்கு பாரமா மாறிவிடும். குறிப்பாக வாட்டர் லெவல் சரியாக இல்லாம மிஷினை ஓட்டினா மின்சார செலவு கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகரித்து பில் 3 மடங்காகிவிடும். ஒரு சின்ன தவறே எவ்வளவு பெரிய இழப்பை உண்டாக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். மெஷின்ல போடுற ஆடைகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் கொடுக்காதீங்கன்னா மோட்டார் பல மடங்கு சுமையோடு வேலை செய்யும். இதனால் மோட்டார் தேவையில்லாமல் நீண்ட நேரம் சுழல வேண்டிய நிலை வரும். அதன் விளைவாக மின்சாரம் அதிகமா சாப்பிடப்படும். மீட்டர் எவ்வளவு வேகமா சுற்றுதுன்னு கவனிக்காம நாள் முடிவில் பில் வந்தப்பதான் அதிர்ச்சி தரும் உண்மை தெரிய வரும். நம்ம செலவுக்கு நாமே காரணமா மாறுகிறோம் என்பதே உணராமல் போய்விடும். இதே சமயம் தண்ணீர் குறைவாக கொடுக்கப்பட்டால் சோப்பு சரியாக கரையாது. அதன் காரணமாக ஆடைகளில் அழுக்கு, எண்ணெய், தூசி ஒட்டி கொண்டே இருக்கும். அந்த ஆடைகள் சுத்தமா ஆகலையேன்னு நினைச்சு மக்கள் மீண்டும் மீண்டும் மெஷினை ஓட்டுவார்கள். ஒரு வாட்டர் சுத்தமாவதற்கு பதிலா 3 வாட்டர் போட்டு கழுவ வேண்டிய நிலை வரும். இப்படி செய்தால் மின்சாரம் மட்டுமில்ல, தண்ணீரும் 3 மடங்கு வீணாகும். மாறாக தண்ணீர் அளவு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை வேறு விதமா வரும். தேவையில்லாத அளவு தண்ணீரை சூடாக்குறதால மின்சார செலவு விலை ஏறிவிடும். ஒரு வாட்டருக்கு 10 முதல் 15 லிட்டர் கூடுதல் தண்ணீர் வீணா போகும். அதை மாத அளவுக்கு கணக்கிட்டு பாருங்க. நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயனில்லாமல் வீணாகும். தண்ணீரும் மின்சாரமும் இரண்டும் சேர்ந்து வீணாகும் போது வீட்டு பொருளாதாரமே சீர்குலைந்துவிடும். மேலும் வாட்டர் லெவல் தவறாக இருந்தால் மெஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட பாதிக்கப்படும். மோட்டார் அதிக சுமையோடு ஓடுவதால அது சூடேறி பழுதடையும். ஒருமுறை பழுது பார்த்தால் ஆயிரக்கணக்கில் செலவு போயிடும். அதோட மெஷின் ஆயுட்காலமே குறைந்துவிடும். மக்கள் மெஷின் அடிக்கடி ஏன் பழுதாகுதுன்னு கேட்கும் போது அதற்கு பெரிய காரணம் வாட்டர் லெவல் பிழையே என்பதுதான் உண்மை. இப்போ சந்தையில் வரும் பல புதிய மெஷின்களில் தானாக தண்ணீர் அளவை கணக்கிடும் வசதி இருக்கிறது. ஆனாலும் அந்த வசதியையே சரியாக பயன்படுத்தாமல் இருந்தா அதுவே எதிர்மறை விளைவு தரும். ஒவ்வொரு முறை ஆடைகளின் எடைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் அளவை சரிபார்த்து கொடுத்தால்தான் மெஷின் சரியாகவும் செலவு குறைவாகவும் இயங்கும். இது சின்ன கவனக்குறைவாக இருந்தாலும் அதனால் வரும் நஷ்டம் பெரிது என்பதை மக்கள் உணரணும். ஆகையால் வாஷிங் மிஷினை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் முதலில் வாட்டர் லெவலை சரிபார்க்க வேண்டும். சரியான அளவில் தண்ணீர் கொடுத்தாலே மின்சார செலவு குறையும். தண்ணீர் வீணாவதில்லை. மெஷினின் ஆயுட்காலமும் நீடிக்கும். வீட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் காப்பாற்றும். ஒரு சின்ன தவறை தவிர்த்தாலே ஒரு பெரிய இழப்பை தடுக்க முடியும் என்பதுதான் இந்த செய்தியின் முடிவு.